நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆஃப் த ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் 19 பாரு. கந்தன் ஷேர்ஸ் 1/2 பீஸ் ஆஃப் கேக்கு. ஒரு கேக்கில் ஹாஃப் பீஸ். ஓகேவா? ஹாஃப் பீஸ் ஆஃப் கேக் பிட்வீன் 2 persons. ஓகேவா? ஹாஃப் பீஸை எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 2 persons. பிட்வீன் 2 persons. வாட் வில் பி ஷேர் ஆஃப் ஈச். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஷேர் போகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ என்ன நமக்கு நார்மலாகவே தெரியும். இப்போ ஒரு கேக்கை வந்து ஹாஃப் பீஸ் எடுக்கிறோம். ஹாஃப் பீஸ் எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 2 persons கொடுக்குறாங்க. அப்போ ஈச் ஒரு ஆளுக்கு அப்போ எவ்வளோ கொடுப்போம்? கால் பகுதின்னு சொல்லுவோமா? 1/4ன்னு சொல்லுவோமா? புரியுதா எப்படின்னு? இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 1/4. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். 1/4 தான் ஆன்சர். அதை எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சொல்யூஷன் பாரு. வி நீட் டு ஃபைண்ட். என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைண்டுனா 1/2 பீஸ் ஆஃப் கேக்கை 2 பேருக்கு கொடுக்குறோம். அதை டிவைட் பண்ணணும். 2 பேருங்கிறத கொடுக்குற கேக்கை எத்தனை பேருக்கு? 2 பேர் கொடுக்குறோமா? அப்போ 1/2 டிவைடட் பை 2 டிவைடட் பண்ணால் ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு வந்துடும்ல. அவ்வளோதான். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 1/2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1/2. 2 டிவைட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? 2ஓட ரெசிப்ரோக்கல் இது 1/2. அப்போ மல்டிபிள் தானே. அப்போ 1/2 இன்ட்டு 1/2 அப்போ ஈக்குவல் டு 1/4. அவ்வளோதான். சொல்யூஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 20 பாரு. எக்ஸாம்பிள் 20. நெக்ஸ்ட் என்ன? டிவைட் 4 into 1/2 by 3 into 1/2. மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 4 into 1/2ஐயும் பை 3 into 1/2 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? எப்படி டிவைட் பண்ணணும்னு பாரு. 4 into 1/2. இப்போ 4 into 1/2ங்கிறத இது எப்படி மிக்சடு ஃப்ராக்ஷன் எப்படி நார்மலாக ஃப்ராக்ஷன்ஸ்க்கு எப்படி மாற்றுறது தெரியுமா தெரியாதா? அங்கே பாரு. 4 into 1/2. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 into 2 எத்தனை? 8. ஓகேவா? 8. மேலே என்ன இருக்குது? 1. 8ஓட எதை பண்ணணும்? மேலே உள்ள வேல்யூவை ஆட் பண்ணணும். டிவைடட் பை 2. அப்போ ஈக்குவல் டு 8 + 1 9 டிவைடட் பை 2. ஓகேவா? பாரு. 4 into 1/2னா என்ன வேல்யூ வருது? 9 டிவைடட் பை 2. அதே மாதிரி 3 into 1/2 எப்படி போடுவோம்? 3 into 2. 3 into 2னா என்ன? 6. 6 + 1 7. 7 divided by 2. இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட்னா என்ன? ரெசிப்ரோக்கலை போட்டோம்னா மல்டிபிளில் வருமா? அப்போ இது ரெசிப்ரோக்கலை போட்டால் எப்படி போடுவாங்க? 9/2 இன்ட்டு போட்டுட்டு 2/7. 2 கேன்சல் ஆயிருமா? 1 2 is 2 1 2 is 2. அப்போ 9 டிவைடட் பை 7. புரியுதாம்மா எப்படின்னு? வெரி ஈஸி சம்ம. எதுவும் டவுட் அப்படின்னா கேள்வி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்ன சம்ம பாருங்கள். எக்ஸாம்பிள் 21 பாரு. 21 என்னன்னா, an oil tin contains 7 into 1/2 liters of oil. ஒரு ஆயில் டின்னில் 7 into 1/2 liters, அதாவது 7.5 liters, 7.5 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோமா? லிட்டர் அதில் இருக்குது. விச் ஆஃப் பவர்டு இன் 2.5 liters பாட்டில். ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன? 2.5 liters. ஹவு மெனி பாட்டில்ஸ் ரெக்வயர்ட் டு ஃபில் 7.5 liters. என்ன கேட்டிருக்கு? ஒரு ஆயில் டின்னில் 7.5 லிட்டர் ஆயில் இருக்குது. ஒவ்வொரு பாட்டிலையும் 2.5 லிட்டர் பிடிக்கிறோம். அப்போ 7.5 லிட்டர் பிடிக்கணும்னா எத்தனை பாட்டில் நமக்கு தேவைப்படும்? நார்மலாகவே பாரு. 2.5 லிட்டரு 7. அப்போ 2 எத்தனை? 5. 5 + 2னா 7. அப்போ 3 பாட்டில். இது எப்படி நம்ம சொல்யூஷனில் கொண்டு வர போகிறோம்? அவ்வளோதான். இப்போ சொல்யூஷன் பாரு. த நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் என்ன பண்ண போகிறோம்? 7 into 1/2 மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நார்மல் ஃப்ராக்ஷன் கொண்டு வரணுமா? எப்படி? 7 into 1/2னா 7 into 2 எத்தனை? 14. 14 + 1 15 டிவைடட் பை 2. அதே மாதிரி 2 into 1/2 இருக்கா? இது நார்மல் ஃப்ராக்ஷன். 2 into 2 4. 4 + 1 5. 5/2. இப்போ நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் ஈக்குவல் டு இந்த 15 டிவைடட் பை 2 டிவைடட் பை 5 டிவைடட் பை 2. இதை என்ன பண்ணணும்? இன்டூவை மாற்றணும்னா இதை ரெசிப்ரோக்கல். அப்போ 2/5. 15/2 இன்ட்டு 2/5. 2 கேன்சல். 1 5 ஒரு 5 5 3 15. இப்போ 3 பாட்டில். அவ்வளோதான். புரியுதாம்மா எப்படின்னு? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 22. A rod of length 6 meter is cut into small rods of length 1.5 meter each. ஒரு ராடோட லென்த் எவ்வளோ தான்? 6 மீட்ரு.
அதை கட் பண்ணுறோம். எப்படி ஸ்மால் ராடாக கட் பண்ணுறோம், சின்ன சின்னதாக. அதோட லென்த்து 1.5 மீட்ரு. ஈச் ராடு, ஒவ்வொரு சின்ன ராடும் எவ்வளவு? 1.5 மீட்ரு, சாரி 1.5 மீட்ரு. இப்போ ஹவு மெனி ஸ்மால் ராடு கட் பண்ணுவோம்? 6 மீட்ரு ஒரு பெரிய ராடை ஒரு சின்ன ராடாக கட் பண்ணால் 1.5 மீட்ரு. 1.5 மீட்ரு ஒரு சின்ன ராடு அப்படின்னா இப்போ 6 மீட்டரில் எத்தனை சின்ன சின்ன ஸ்மால் ராட்ஸ் வரும்? இப்போ 1 + 1 எத்தனை? 3. 3 + 3 6. அப்போ 4 சின்ன ராடு வருமா? ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4. இது எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. ஆன்சர் நமக்கு 4ன்னு தெரியும். 4ங்கிறது எப்படி வரப்போகுது நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், த நம்பர் ஆஃப் ஸ்மால் ராட்ஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இந்த 6 மீட்டரை எதாவது இது வரணும், டிவைடட் பை 1 × 1/2. இப்போ 1 × 1/2 நம்ம நார்மல் ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றுவோம்? 1 × 2 னா 2, 2 + 1 3, 3/2. இப்போ 6 டிவைடட் பை 3/2. ஓகேவா? இப்போ இதை இன்டூ பண்ணோம்னா ரெசிப்ரோக்கல். அப்போ 6 × 2/3, 1 3 3 2 3s. அப்போ 2 × 2 4. இப்போ 4 ராட்ஸ். ஓகேவாம்மா? எனி டவுட்ஸ் கமெண்ட்டில் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன்.